வணக்கம் அன்பான சொந்தங்களே, நறுக்கென்று 4 வார்த்தை உங்களுடன் நகுலா சிவநாதன். குத்தி குத்தி காட்டி பேசுவது. ஆம், ஒரு பிள்ளையின் தவறுகளை கண்டாலும் அதை குத்தி குத்தி காட்டாதீர்கள். அதாவது குத்தி குத்தி காட்டி பேசுவது அவர்களுக்கு ஒரு வெறுப்பை உருவாக்கும். அந்த குழந்தைகள் சரி, பெரியவர்கள் சரி, அவர்களுக்கு ஒரு வெறுப்பான உணர்வை ஏற்படுத்திவிடும். கணவன் மனைவிக்கிடையிலும் இந்த உறவுகளில் கணவர் சில தவறுகளை செய்தால் மனைவியானவள் எப்போதும் அதை சுட்டி காட்டி பேசக்கூடாது. அப்படி சுட்டி காட்டி பேசுவதனால அவர்களுக்கு நினைக்கிற விடயத்தையும் உங்களுக்கு சொல்ல முடியாத சூழல் இருக்கும். ஏனென்றால் மீண்டும் ஒரு முறை இதை குத்தி குத்தி காட்டுவார்கள் என்று. தவறு செய்வது மனித இயல்பு, திருந்திக் கொள்வது தான் உலக நியதி. அதற்காக நீங்கள் எப்போதுமே குழந்தைகளை சரி, பெரியோர்களை சரி, குடும்பத்தில் சரி, குத்தி குத்தி காட்டி எப்போதும் பேசாதீர்கள். குத்தி குத்தி காட்டி பேசுவதனால குழப்பங்கள் தான் நிறைய உருவாகும். அன்பு வைத்திருக்கிறோம் என்றாலும் அந்த அன்பு மூலம் சொல்லப்படும் விடயங்கள் எப்போதும் ஆள் மனதில் பதியும். ஆனால் அன்பு இல்லாத தன்மை, அதாவது அன்பில்லாமல் வெறுப்போடு சொல்லுற விடயம் ஒன்றுமே செவிடங்காதில் ஊதின சங்க மாதிரி ஒரு தட்ட மனதிலும் நிற்காது. குழந்தைகள் உங்களோட அணைக்க வேண்டுமாயின் எப்போதுமே அவர்களுடைய தவறுகளை மன்னிக்கும்படி நீங்கள் வைத்திருக்க வேண்டும். அதாவது அனுபவம் இல்லாத குழந்தைகள் செய்யும் தவறுகளை மன்னிக்க வேணும். அந்த மன்னிப்பு கூட உங்களுக்கு மகா உயர்ந்த பண்பைத்தான் தரும். அப்படி நீங்கள் மன்னிக்கும் விதத்தில் அந்த குழந்தைகளுக்கு செய்தால் அந்த குழந்தைகளும் எதிர்காலங்களில் தன்கட விடயங்களிலும் மன்னிப்பு என்ற பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுவார்கள். அதாவது அவர்களும் பழக்க வழக்கத்தில் அதை கொள்வார்கள். அந்த பழக்க வழக்கம் சீராக இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக அமையும். அந்த வகையில் இவரையும் குத்தி குத்தி காட்டாதீர்கள். ஒரு இடத்தில் அந்த தவறை சொல்லி காட்டி அதற்கான தண்டனையோ அதை திருத்த முயல வேணும். திரும்ப திரும்ப சுட்டி காட்டுவதனால ஒரு குழந்தையின் மனது பாதிக்கப்படுகிறது. இதை பல இடங்களில் நான் உணர்ந்த காரணத்தினால் உங்களுக்கும் அதை அறிவுரையாக சொல்லுகிறேன். நன்றி.